ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா ஒரு ஸ்வீட்டு தாங்க. நம்ம குக் பண்ணுறதுலாம் இல்லைங்க, எண்ணெய் யூஸ் பண்ணுறது கிடையாது, நெய் இல்லாமல் ஜஸ்ட்டு மேக் பண்ணுறோம், அவ்வளோதான். என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம 2 பகுதியாக டிவைட் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, 2 பிளேட்டில் எடுத்துக்குவேன், தனித்தனியாக எடுத்துக்குவேன். இப்போ அதில் ஒரு பிளேட்லங்க 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இப்போ அந்த ஒரு பிளேட்லங்க 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேங்க. அதே போல் இன்னொரு பிளேட்லேயும் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நான் கலருக்காங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துருக்கேங்க. பீட்ரூட் ஜூஸ் ஊற்றி கொஞ்சமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்க, கலர் வந்துடுச்சு. ஸோ 2 கலர் எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு பவுல்லங்க 1 கிளாஸ் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இப்போ அதே கிளாஸில் பாதி அளவு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையை போட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. அதே ஜாரிலங்க இப்போ சர்க்கரையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாங்க. பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டாச்சுங்க. இப்போ 2ஐயும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. 2 பவுலில் மொதல் பவுலுங்க தேங்காய் பாலில் குங்குமப்பூ கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க கலருக்காக. இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றி தாங்க நான் இப்போ செய்ய போகிறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்த பவுலில் உள்ள மாவுலங்க நம்ம கலருக்காக பீட்ரூட் ஜூஸ் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்த மாவு எடுத்துங்க நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. தேய்ச்சிட்டு நான் இப்போ ஹார்ட்டின் ஷேப்பில் கட்டர் வச்சுக்கேங்க, அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஒரு ஷேப்புக்காக நான் கட் பண்ணி எடுக்கிறேங்க. இங்கே பாருங்க, டிசைனாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் அதில் டிசைனுக்காகங்க ரெட் கலர் ஹார்ட்டின் சேர்க்கறதுக்காக சும்மா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதில் ரெட் கலர் ஹார்ட்டின் சேர்க்கலாங்க. ஸோ மாவை அதே போல் தேய்ச்சி எடுத்து அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சின்னதாக கட் பண்ணாத அதோடு சேர்த்து இது பண்ணிடலாங்க. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளிப்புறத்துக்குங்க பீட்ரூட் கலந்த தேங்காய் துருவல் எடுத்து வெளியே ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணிடலாங்க. பாருங்க, அழகான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே போல் ரிவர்ஸில் பண்ணிக்கலாங்க. பண்ணிங்கன்னா இன்னொரு டிசைனில் நமக்கு ஸ்வீட் கிடச்சிடுங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.